ஃப்ரெண்ட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஐயா எடப்பாடி பழனிசாமி பாவங்க, அந்த மனுஷன் விட்டுருங்க. சுற்றி சுற்றி அடிச்சா என்னங்க பண்ணுவாரு அந்த மனுஷன்? தேர்தல் நெருங்குற டைம்ல கொஞ்சம் ரெஸ்ட் விடுங்க அப்படின்னு இபிஎஸ் உடைய ஆதரவாளர்களை கதறாங்க. ஏன்னா தேர்தல் நெருங்குது. நீங்க ஒரே ஒரு விஷயம், இந்த வயசுலயும் கிட்டத்தட்ட ஒரு 170 தொகுதி கிட்ட சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு வந்துட்டாரு ஐயா இபிஎஸ் அவர்கள். ஏன்னா அவருடைய பிளான் என்னன்னா 234 தொகுதியை கவர் பண்ணணும் தான். இப்போ கொஞ்சம் பிரேக் எடுத்திருக்காங்க. ஏன்னா பல சலசலப்புகள் நடந்திருக்கு, அதனால பிரேக் எடுத்திருக்காங்க. ஆனா உண்மையிலேயே கிட்டத்தட்ட 170 தொகுதிக்கும் அதிகமா அவர் என்ன பண்ணிருக்காரு, சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். ஒரு பக்கம் கட்சியினுடைய உள்கட்சி விவகாரம், இன்னொரு பக்கம் கூட்டணி விவகாரம். இப்போ நீங்க பாருங்க, அவரை சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் டிடிவி தினகரன், ஒரு பக்கம் ஓபிஎஸ், ஒரு பக்கம் செங்கோட்டையன், ஒரு பக்கம் விஜய், ஒரு பக்கம் பாமக. இந்த மாதிரி சுத்தி சுத்தி அடிச்சா அவர் எவ்வளவுதான் அடி வாங்குவாரு, தாங்குவாரு? ஒரு ஒரு நியாயம் வேண்டாமா? இந்த அளவுக்கு போட்டு அடிக்கிறீங்களே அப்படின்ற ஒரு விஷயம் தான் நம்மளுக்கு தெரியுது. முதலாவது டிடிவி தினகரன் என்ன மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துறாரு எடப்பாடி பழனிசாமி மேல அப்படின்னு பாத்தீங்கன்னா, டிடிவி தினகரன் தெல்ல தெளிவா சொல்றாரு, 2026 சட்டமன்ற தேர்தலில் துரோகத்தை நான் ஒழிப்பேன். அதிமுக ஒழிப்பேன்ல, எடப்பாடி பழனிசாமி ஒழிப்பேன். நாங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கோம். 2021 2024 தேர்தலுக்கு அப்புறம் 2026 சட்டமன்ற தேர்தலில் நாங்க இன்னும் அதிகமா வருவோம். எங்க கட்சி எந்த கூட்டணியில் இருக்குதோ அந்த கூட்டணி தான் ஆட்சி பிடிக்கும். அந்த ரேஞ்சுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம், வந்துட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இப்படியா இருக்க வச்ச அவர் என்ன சொல்றாருன்னா, எடப்பாடி பழனிசாமியை வீழ்த்தணும், இதுதான் எங்களுடைய ஒரே குறிக்கோள். அதனால நான் எல்லாவற்றையும் ஓப்பனா சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, கொடநாடு கொலை வழக்குல என்னென்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமியை கொடநாடை நோக்கி போனாரு, எதுக்காக போனாரு அப்படின்றத எல்லாத்தையும் புட்டு 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 என்ன பண்ணிட்டாரு வச்சுட்டாரு. இது தவிர்த்துட்டு எடப்பாடி பழனிசாமி உட்பட முன்னாள் அமைச்சர்கள் உட்பட எல்லா டாக்குமெண்ட்டும் எங்க கிட்ட இருந்தது. அதை நாங்க படிச்சு படிச்சு பார்த்து கிழிச்சு போட்டோம். எங்களுக்கு சிரிப்பு தான் வந்தது. இவங்களை பார்த்து இந்த அளவுக்கு இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்களே, இவங்களாம் இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்களே, இவ்வளவு கேவலமான வேலை செஞ்சிருக்காங்களே சொல்லிட்டு எங்களுக்கு கோபம் வரல, சிரிப்பு தான் வந்தது. சிரிச்சு சிரிச்சு நாங்க என்ன பண்ணோம், கிழிச்சு போட்டுட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இந்த பக்கம் இது எடப்பாடி பழனிசாமி குறித்து டிடிவி தினகரன் தேர்தல் டைம்ல ஒவ்வொரு விஷயத்தை புட்டு புட்டு வைக்கிறாரு. டிடிவி தினகரன் என்ன சொல்றாரு, கூவத்தூர்ல என்ன நடந்தது அப்படின்றத ஓப்பனா சொல்லிட்டாரு. அதே போல கொடநாடுல எதுக்காக போனார், ஏன் போனாரு அப்படின்றத புட்டு புட்டு வச்சுட்டாரு. இது ஒரு புறம் இருக்க, செங்கோட்டையன் அவர் என்ன சொல்றாரு, ஏங்க அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்றதுக்காக பாஜக என்ன பயன்படுத்திச்சிங்க, இபிஎஸ்க்கு எதிராகவே என்ன பயன்படுத்திச்சு அப்படின்றத அவர் ஓப்பனா சொல்லிட்டாரு. இது ஒரு புறம் இருக்க, அதிமுகவுல குடும்ப ஆட்சி நடக்குது. எடப்பாடி பழனிசாமி மகன், மருமகன், மைத்துனரு எல்லாருமே என்ன பண்றாங்க, அங்க குடும்ப ஆட்சி நடத்துறாங்க. கிட்டத்தட்ட அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி எடப்பாடி பழனிசாமி வளையத்துக்குள்ள வரப்போகுது. இத தடுக்கணும், இத ஒடுக்கணும், இத அழிக்கணும் அப்படின்னு அலாட் பண்றாரு எல்லாருக்குமே. உண்மையிலேயே இது டிடிவி தினகரன் சொல்றாரு. டிடிவி தினகரன் சொல்றாரு, ஆமா இவங்க எல்லாருமே எங்க சைடு இருக்கிற ஆதரவாளர்களையும் வேட்பாளர்களையும் பேசுறாங்க, நீங்க அதிமுகவுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி மகன் பேசுறாரு. என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு, எவிடன்ஸ் இல்லாம நான் பேசல அப்படின்றத டிடிவி தினகரன் ஆணித்தனமா சொல்றாரு. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி மகன் மிதுன் அவர்கள் டிடிவி தினகரனுடைய வேட்பாளர்களிடம் கடந்த தேர்தலே பேசினாராம். ஏன்னா நீங்க ஏன்னா அங்க இருக்கீங்க, அதிமுகவுக்கு வாங்கினேன் அப்படின்ற ரேஞ்சில பேசினாராம். சோ இதெல்லாத்தையும் டிடிவி தினகரனும் செங்கோட்டை என்ன பண்றாங்க, புட்டு புட்டு வைக்கிறாங்க. அதிமுகக்குள்ள வாரிசு அரசியல் இருக்கு, குடும்பாட்சி நடக்குது, இது ரொம்ப வெளியரங்கமா வருதுக்கான காலம் கூடிய விரைவில் இருக்கு, இதை சீக்கிரத்துல அழிக்கணும் அப்படின்னு செங்கோட்டையன் எழும்புறாரு. அடுத்தபடியா ஓபிஎஸ் என்ன பண்றாரு, முழு மூச்சா இறங்கிட்டாரு, இபிஎஸ் ஓரம் கட்டணும். இதுக்காகத்தான் அதிமுக அப்படின்ற கழக மூத்த நிர்வாகி நானும் செங்கோட்டையன் என்ன பண்ணிருக்கோம், இறங்கி ஒருங்கிணைந்து அதிமுகவை ஒன்றிணைக்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்துல முழு மூச்சா இறங்கிட்டோம் அப்படின்னு அவர் ஒரு பக்கம் என்ன பண்றாரு, அடிக்கிறார். இது போதாதுன்னு கூட்டணி உறுதி, பிள்ளையார் சுழி போட்டாங்க, அந்த சுழி போட்டாங்க, அப்படி இப்படின்னு ஓஹோன்னு ரொம்ப கூப்பாடு போட்டு இருந்தாரு. கடைசியில விஜய் அச்சாரு ஆப்பு. என்னன்னா திமுகவுக்கும் டிவிக்கு தான் போட்டி அப்படின்னு என்ன பண்ணாரு, எடப்பாடி பழனிசாமியை கழட்டி விட்டுட்டாரு. இப்ப கூட்டணி இல்ல அப்படின்னு அதிமுக கூட என்னைக்குமே கூட்டணி இல்ல அப்படின்னு டிவிக்கு ஒரு நிலைப்பாடு எடுத்திருக்காங்க. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி தலைமையில தான் இங்க கூட்டணி, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா இங்க சிறப்பு பொதுக்குழுல ஒரு தீர்மானத்தை சிறப்பா கொண்டு வந்துட்டாங்க. டிவிக்கு தலைமையில தான் கூட்டணி, விஜய் அவர்கள் தான் முதலமைச்சர் வேட்பாளர், அவருக்கு எல்லா அதிகாரத்தையும் நாங்க கொடுக்கறோம் அப்படின்னு சிறப்பு பொதுக்குழுல தீர்மானத்தை நிறைவேற்றிட்டாங்க. இதனால எடப்பாடி பழனிசாமி அங்கிட்டும் போக முடியாம இங்கிட்டும் போக முடியாம ரொம்ப திக்கு முக்காடுறாரு. இது தவிர்த்துட்டு பாமக வட மாவட்டங்கள்ல
பாமகவை வச்சு என்ன பண்ணிடலாம், ஓட்டுகளை நம்ம என்ன பண்ணிடலாம், கவர் பண்ணிடலாம் அப்படின்னு நினைச்சா பாமகக்குள்ள ஐயா ராமதாஸ் அவர்களுக்கும் சின்னையாவுக்கும் சண்டை இன்னும் முடியப்பாடு இல்ல. அவங்க ஒரு கோட்ல வரல, 2 பேரும் பிரிஞ்சு போயிருக்காங்க. இப்ப 2 பேரும் பிரிஞ்சு போயிட்டு தனித்தனியா தேர்தலை சந்திச்சா யாருக்கு ஓட்டு போடுறது அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். இங்க வாக்குகள் செதறும், வன்னியர்கள் வாக்கு செதறும் அப்படின்ற ஒரு அச்சமும் எடப்பாடி பழனிசாமிக்கு இருக்கு. ஆக மொத்த வட மாவட்டம், தென் மாவட்டம், மேற்கு மண்டலம், டெல்டா மாவட்டம், இந்த மாவட்டங்கள் எல்லாம் எடப்பாடி பழனிசாமி ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா கொங்கு பெல்ட்ல ஈரோடு மாவட்டத்துல டோட்டலா வாஷ் அவுட் பண்ணிட்டார். இப்போ செங்கோட்டையன் அவர்களை நீக்கினாரு. நேற்று தினத்துல ஒரு 12 பேர் என்ன பண்ணிருக்காரு, முன்னாள் எம்பி சத்யபாமா உட்பட ஒரு 12 மேல்மட்ட நிர்வாகிகளை நீக்கி இருக்கிறார். சோ இதனால எடப்பாடி பழனிசாமி ஈரோடு மாவட்டத்துல டோட்டலா வாஷ் அவுட் ஆகுறாரு அப்படின்ற ஒரு தகவலும் இங்க முன்வைக்க வேண்டியதா இருக்கு. தென் மாவட்டங்கள்ல டிடிவி தினகரன் ஓபிஎஸ் பாஜக கூட கூட்டணியில இருந்தாங்க. பாஜக கூட கூட்டணியில இருக்கும் பொழுதாச்சுன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு ஓட்டு வந்திருக்கும். ஏன்னா ஆரம்பத்துல இதே டிடிவி தினகரன் என்ன பண்ணாரு, எங்களுடைய பங்காளி சண்டைங்க, நானும் எடப்பாடி பழனிசாமில பங்காளி சண்டைங்க, எங்க சண்டைகளாம் ஓர வச்சிருவோம், எங்களுடைய குறிக்கோள் என்டிஏ கூட்டணி ஆட்சிக்கு வரணும், இததான் அவர் மெயின் பண்ணி என்ன பண்ணாரு, முன் வச்சு கருத்துக்களை சொல்லிட்டு இருந்தாரு. ஆனா நாளடைவுல எடப்பாடி பழனிசாமியுடைய போக்கு சரியில்லை அப்படின்னு தெரிஞ்சு முழுக்க முழுக்க எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு, வெளியே வந்துட்டாரு. இப்ப கொஞ்சம் நஞ்சதுல போயிருச்சா, தென் மாவட்டங்கள்ல முக்குலத்தோர் வாக்க வச்சு டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ் வச்சு வாக்குகளை வாங்கியிருக்கலாம் எடப்பாடி பழனிசாமி இதே என்டிஏ கூட்டணியில. இப்ப அதுவும் இல்லாம போயிருச்சு. அப்ப தென் மாவட்டங்கள்ல வாஷ் அவுட் ஆயிருச்சு. அது மாவட்டம் இல்லாம டெல்டா மாவட்டங்கள்லயும் இப்போ கொஞ்சம் சலசலப்பு இருக்கிறதுனால அங்கேயும் ஓவரா என்ன பண்ணுவாரு, டோட்டலா வாஷ் அவுட் ஆக. ஆக மொத்த எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலில் அவரு நிலைப்பாரா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. ஏன்னா சுத்தி சுத்தி அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. டிடிவி தினகரன், செங்கோட்டையன், ஓபிஎஸ், விஜய் அவர்கள், இந்த பக்கம் பாமக யாருமே சரியா பிடி கொடுக்கவே இல்லை. ஆனா கூட்டணி ஸ்ட்ராங்கா இருக்கு. 2026 நான் தான் முதலமைச்சர் பேசிக்கிட்டே தான் இருக்கணும். உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமி பேசிக்கிட்டு தான். மாவட்ட செயலாளர் கூட்டத்தை கூட்டி என்ன ஆலோசனை கொடுத்தாரு, நீங்க கூட்டணி பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, பூத் கமிட்டி லெவல்ல நீங்க இறங்கி வேலை செய்யுங்க, கூட்டணியில நான் பாத்துக்கிறேன், 2026 நம்பாச்சுதான்பா, நம்பாச்சுதான் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவங்களை என்ன பண்றாரு, ஒரு பக்கம் ஆசுவாசப்படுத்தி என்ன பண்றாரு, வெளியே அனுப்பிறாரு. ஆனா உண்மையிலேயே இங்க கூட்டணி வலுவடைஞ்சிருக்கா, கூட்டணி கட்டமைக்கப்பட்டிருக்கா அப்படின்னா அது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. இது வரைக்கும் பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி அப்படின்னு பேசியிருக்காங்க. கீழ்மட்ட லெவல்ல 2 பேரும் ஒன்னா இணைஞ்சு வேலை செய்யறாங்களா அப்படின்னா இல்லவே இல்லை. மேல்மட்டத்துல அமித்ஷா எடப்பாடி பழனிசாமி பேசி என்ன பண்ணிக்கிறாங்க, கூட்டணி அப்படின்னு இருக்காங்க. ஆனா கீழ்மட்ட லெவல்ல ஒரு தொகுதியில பாஜக அதிமுகவை இணைஞ்சு இங்க தேர்தலை சந்திக்கிறாங்கன்னா இல்லவே இல்லை. ஏன்னா 2 பேருக்கு இன்னும் ஒத்து போகல, இன்னும் 2 பேரும் என்ன பண்ணல, இணைஞ்சு ஒரு தொகுதியில வேலை செய்யல அப்படின்றது தான் நிதர்சனமான உண்மையா இருக்கு. ஆக மொத்த இங்க எடப்பாடி பழனிசாமிக்கு சுத்தி சுத்தி என்ன பண்றாங்க, கண்ணியா வைக்கிறாங்க. எந்த இடத்துல போயிட்டு எந்த இடத்துல சேஃப் ஆகணும் அப்படின்றது எடப்பாடி பழனிசாமிக்கு கொஞ்சம் கன்ஃபியூஸா தான் இருக்கு. தேர்தல் நெருங்க அதிமுகவுக்கு இந்த பயம் இருக்கு, ஆட்சியை பிடிச்சிருமா, எதிர்கட்சி தலைவரா உட்காருவோமா அப்படின்ற ஒரு சந்தேகமும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்துருச்சு அப்படின்னு தான் சொல்லணும். என்ன நடக்க போகுது அப்படின்ற பொறுத்திருந்து பார்க்கலாம். சோ 2026 சட்டமன்ற தேர்தலில் எடப்பாடி பழனிசாமியை சுத்தி அடிக்கிறதுக்கு ரெடி ஆயிட்டாங்க. ஒரு பக்கம் ஓபிஎஸ், செங்கோட்டையன், டிடிவி தினகரன், விஜய், பாமகன்றவங்க யாருமே என்ன பண்ணல, இது வரைக்கும் ஆதரவு தரல. இதனால 2026 எடப்பாடி பழனிசாமியுடைய நிலை என்னவா இருக்கும், உங்களுடைய கருத்தை கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.